என்னோடய சப்ஸ்கிரைபரெல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஏற்காடு போயிருந்தோம் ரீசெண்டாக. இப்போ நம்ம இங்கே போயிட்டு ஒரு சில இடங்கள்லாம் நம்ம சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம போய்கிட்டுருக்கோம். திடீர்னு கிளம்பியாச்சு. ஒரு தோணுச்சு டூர் போகணுன்னு. அதோட தெரியாது நம்ம திடீர்னு கிளம்பியாச்சு முடிவு எடுத்து. இப்போ நம்ம நீங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்போ ரோட்டு நம்ம கீழே போகிற மாதிரி தெரியும். இப்போ நம்ம கீழே போகலை. இப்போ நம்ம மலை மேலே தான் போய்கிட்ருக்கோம். ஆனால் பார்க்கையில் உங்களுக்கு கீழே ஏதோ போய்கிட்ருக்க மாதிரி இருக்குது நம்ம ஸ்ட்ரெயிட் ரோட்டில். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க ஏரியா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடாக இருக்கக்கூடிய ஏரியா. டவுன் ஏரியா கிடையாது இது. ஏற்காடு மலை மேலே ஃபுல்லாக வீடுகளாக இருக்கக்கூடிய ஏரியா. இது எல்லாமே வீடு, இந்த மாதிரி தங்குற ஹோட்டலு, இந்த மாதிரி ரூம்ஸு இது எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம நிறைய இடம் சுற்றி பார்த்தாச்சு. நம்ம ஏற்காடுக்கு வந்து புதுசுனால வந்து நிறைய இடங்கள் தெரியலை. அதனால் இப்படியே தேடி தேடி நாங்கள் ஒவ்வொரு இடமா அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் டூர் வரக்கூடியவர்கள் வந்து இந்த மாதிரி மலை பிரதேசத்துக்கு வரக்கூடியவங்க வந்து ஏற்காடாக இருந்தாலும் சரி, மூணாராக இருந்தாலும் சரி, இல்லை ஊட்டியாக இருந்தாலும் சரி, முன்னாடியே வந்து இடங்களை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா போனவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஆமாம், புதுசாக எதையுமே கேட்காம ஒன்றும் தெரியாமல் போய் நின்றுக்கிட்டோம்னா இப்படி தான் எங்களை மாதிரி முழிச்சுக்கிட்டு ஒரு இடமா தேடிக்கிட்டே இருக்கணும். ஒழுங்காக நம்ம சுற்றியும் பார்க்க முடியாது. அதனால் வந்து டூர் போகிறவங்க வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே கேட்டு இது பண்ணி போகிற இடங்களை வந்து சீக்கிரம் பார்த்துட்டு நம்ம டக்குன்னு இறங்கிடலாம் மலை. பாருங்கள், இப்போ நம்ம டவுன் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இதுதான் பாருங்கள் ஏற்காட்டில் உள்ள மலை மேலே உள்ள டவுன் ஏரியா. இப்போ நம்ம வந்தாச்சு. இப்போ வண்டியை நம்ம ஓரமாக பார்க்கிங் பண்ணியாச்சு. பார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து எங்கே போய் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு எல்லாம் அதோட பார்த்து முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு நல்லபடியாக. அப்புறம் கீழே இப்போ இறங்கியாச்சு. இப்போ மலையிலேருந்து நம்ம கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம். நிறைய இடம்லாம் சுற்ற வேண்டிய இடம்லாம் சுற்றி முடிச்சாச்சு. இப்போ மலையை விட்டு நம்ம இறங்கி நம்ம இப்போ ஊருக்கு போகிறோம். பாருங்கள், இந்த மலையில் இறங்கும்போது பாருங்கள், இதோ நம்ம ஒரு விலாகை எடுத்திருக்கோம். பாருங்கள், அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு டெவலப் பண்ணாமல் வச்சுருக்கு பாருங்கள். இதெல்லாம் அழகாக டெவலப் பண்ணி இது பண்ணால் நல்லா டூரிஸ்ட் பிளேஸ் டெவலப் பண்ண நல்லா பிக்கப் ஆகி நல்லா ஒரு பேராக இருக்கும். இப்போ கேரளாலாம் போயிட்டீங்கன்னா அந்த கவர்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அந்த டூரிஸ்ட் பிளேஸை டெவலப் பண்ணுறதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை இது பண்ணி அழகாக மெயின்டைன் பண்ணி போட்டிங்கன்னா தேயிலை தோட்டத்தெல்லாம் போட்டு அழகாக மெயின்டைன் பண்ணி சூப்பராக வச்சுருக்கு டூரிஸ்ட் பிளேஸை டெவலப் பண்ணி. ஆனால் நம்ம கவர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம மலையிலேருந்து இறங்கிக்கிட்டு இருக்கோம். மலையிலேருந்து இறங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம காலையில் இறங்குறதுனால இந்த அளவுக்கு டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. இதுவே வந்து ஒரு 10, 11 மணி 12 மணி இப்படிலாம் இறங்கினோம்னா சரியான டிராஃபிக் ஆகிரும், இறங்க முடியாது. எல்லாருமே நம்ம டிரைவர் எல்லாமே யோசிக்கிறது வந்து ஈஸியாக இறங்கிடலாம், மலையிலேருந்து ஆக்சிலேட்டர் தேவையில்லை அந்த மாதிரி யோசிக்கிறோம். அப்படி கிடையாது. டிராஃபிக் ஆகிடுச்சுன்னா உங்களால் வந்து ஆக்சிலேட்டர் இல்லாமல் நீங்கள் இறக்கும் போது உங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும் டிரைவர் எல்லாருக்குமே. இன்னொன்று, நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் டிரைவரை, கூட்டிகிட்டு போகிறவருக்கு வந்து என்ன செய்யறேன்னா அவங்களுக்கு சிரமம் இல்லாமல் நம்ம இது பண்ணணும். அதனால் வந்து நம்ம அதிகாலையிலேயே இறங்கிட்டோம்னா அவங்களுக்கு சிரமம் இருக்காது, டிரைவருக்கு ஈஸியாக நம்மளால் மலையிலேருந்து இறக்கி கொண்டு போயிடுவாங்க. பாருங்கள், நம்ம இப்போ போய்கிட்டு இருக்க நேரம் வந்து எந்த மிருகங்களும் கிராஸ் ஆகலை. ஒரு பைசான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பைசானு காட்டு எருமை மாடு அந்த இது அது நம்ம போன இறங்குன நேரம் எந்த இதுவும் கிராஸ் ஆகலை. அதனால் நல்லபடியாக இறங்கியாச்சு கீழே.